சந்தேகப்பட்டதுக்கும் உங்களை தப்பா பேசினதுக்கும் யாரோ ஏதோ சொன்னதை நம்பி உங்க மேல கோவத்தை காட்டினதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு குடும்பத்துல இப்படியெல்லாமா பிரச்சனை வரும்? நாங்க உங்க புருஷனோட 2வது குடும்பம், எங்களுக்கு உங்க சொத்துல பங்கு வேணும்னு என்னெல்லாமா சொல்லி நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் நான் சினிமாவில தாமா பாத்திருக்கேன். இதுதான் நான் முதல் தடவையா நேர்ல பாக்குறேன். நடந்ததுல நினைக்க நினைக்க அப்படியே மனசெல்லாம் படபடன்னு வருது. எப்படியோ ஒரு வழியா அவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. அது வரைக்கும் நிம்மதி. போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டதால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு அந்த பசுபதியோட ஆட்டம் இதோட முடிய போறதில்ல ராதா. இவ்வளவு தூரம் பொய்யா ஒரு குடும்பத்தை ரெடி பண்ணி அவங்கள நம்ம சம்பந்தியோட 2வது குடும்பம்னு சொல்ல வச்சு அந்த பொய்ய நம்மளையும் நம்ப வச்சு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கானா, இதுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவானதான் எனக்கு தோணுது. அப்படி என்னங்க அந்த ஆளுக்கு இந்த குடும்பத்து மேல கோவம்? அந்த ஆளோட தொந்தரவு இல்லாம இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சா அது நடக்காது போலயே. ஏதோ ஒரு வழியில இந்த குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுத்து இங்க இருக்கிறவங்கள நிம்மதி இல்லாம ஆக்குறது தான் அவனுடைய சந்தோஷமே. அதுக்காக என்ன வேணாலும் செய்ய அவன் தயாரா இருப்பான். காவேரியை பழி வாங்கறதுக்காக நம்ம பையன் வாழ்க்கைய ஒண்ணுலாம் பண்ணவன் தானே அவன். நம்ம பையன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த பசுபதி மட்டும் இல்ல, நீங்களும் தான். அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? காவேரிய பழி வாங்கறதுக்காக அந்த ராகினி நம்ம வீட்டுக்குள்ள வந்து கடைசியில அவகிட்ட மாட்டிக்கிட்டு வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறது நம்ம பையன் தானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து அந்த பசுபதி கிட்ட இருந்து நம்ம விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. என்னைக்குதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போதோ தெரியல. எங்க இருந்து இது முடிவுக்கு வர்றது? நாம அனுப்பின ஆளுங்களை எல்லாம் விஜய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிய வந்துச்சுன்னா, ஐயோ நம்ம அனுப்பினவங்க எல்லாம் போலீஸ்ல மாட்டிக்கிறாங்களேன்னு பயந்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அடுத்து இதை விட பெருசா ஒரு திட்டத்தோட வருவான். அதுலயும் குறிப்பா நம்ம விஜய் தான் நம்ம ஆட்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட சேர்த்து நம்ம விஜய்க்கு அவனால முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை கொடுப்பான். நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த பசுபதி ஒன்றும் சாதாரண ஆளே கிடையாது. எதுக்கும் நம்ம எல்லா விஷயத்திலையும் முன்ஜாக்கிரதையா இருக்கதான் நல்லது. அந்த குடும்பத்துக்கு தொலையா நிக்கிற விஜய்க்கு இன்னும் அந்த குடும்பத்தினால என்னென்னலாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. ஐயோ கடவுளே. அம்மா, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபி ஆச்சும் குடி. இல்ல யமுனா, எனக்கு வேண்டாம். அத்தை, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நடந்ததே நினைச்சு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? அந்த கிருஷ்ணா குடும்பத்தோட நாடகத்தெல்லாம் இப்பவாச்சும் கண்டுபிடிச்சோன்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் கண்மூடித்தனமா அவங்களை நம்பி இருந்து அவங்களால குடும்பத்துல இன்னும் பெரிய பிரச்சனையாகி உங்க சொத்து உங்க கைவிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? மா, நிவின் சொல்றதும் சரிதானம்மா. இது எல்லாமே இன்னியோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருமா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறவங்களே தைரியமா இருக்கிறப்போ எந்த தப்பும் செய்யாத நாம ஏமா உடஞ்சு உட்காரணும்? இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம தைரியமா இருக்கணும். யமுனா, அத குடி. இந்தாமா, நீ முதல்ல இந்த காஃபியை குடி. வாங்கிக்க சாரதா. குடிமா. குடிங்க அத்தை. ஏன் இப்படி பண்ற? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. குடி. யமுனா, நாமளும் அப்படியே கிளம்புவோமா? விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் வர வரைக்கும் நம்மள இங்க இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே. நான் இப்பதான் விஜய் பிரதருக்கு போன் பண்ணேன். ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அவர் வந்துருவாரு. நாம அப்படியே கிளம்புவோமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே தம்பி. இல்லாத ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. அப்போ ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கிளம்பி போங்க. இல்ல பரவாயில்ல அத்தை, இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். விஜய் பிரதரும் காவேரி இப்ப வந்துருவாங்க. நீங்க நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காம தைரியமா இருங்க அத்தை. நாங்க வரோம். நாங்க போயிட்டு வரோமா. நைட் ஆச்சும் ஏதாவது சாப்பிடு. முடிஞ்சா நான் நாளைக்கு வரேன். சரி யமுனா. சரியா? பாத்து போயிட்டு வரேன்க்கா. வாங்க. போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வா. வரோம் பாட்டி. மா, நான் உனக்கு போய் சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன். கங்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாரதா,
இப்படியே சாப்பிடாம இருந்து எடுத்துக்க போறியா? நாங்க ஏதாவது செஞ்சு கொண்டு வரோம். நீ வா கங்கா. அங்கடா. சரிண்ணா. டேய், நீங்க அந்த பக்கம் போங்கடா. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. ஐயோ, யாரா நீங்க? என்னடா பண்றீங்க? யார் நீங்க? எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரு பாட்டி. பார்த்தா தெரியல, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். ஏய், உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா? ஏதேதோ விஷயத்துல துப்பு துளக்கி அதுக்கு யாரு காரணம் என்னன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா? ஏதேதோ விஷயத்துல துப்பு துளக்கி அதுக்கு யாரு காரணம் என்னன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? நீங்கன்னு இல்ல, யாரு வந்தாலும் எங்க அண்ணனை எதுவும் பண்ண முடியாது. ஏய் கங்கா, யாரு இவங்கெல்லாம்? அவங்க பேசுறத வச்சு உனக்கு தெரியலையாமா? இவங்க எல்லாம் அந்த பசுபதியோட ஆளுங்க. பாருடா, இந்த பொண்ணு பயங்கர ஷார்ப்டா. நாம பசுபதி அண்ணனோட ஆளுங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அதான் உங்க மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கேன், பொறுக்கீங்கன்னு. சீ, இத நான் தனியா வேற கண்டுபிடிக்கணுமோ? பாருடா, அவங்களே நம்மள பொறுக்கின்னு ஒத்துக்கிட்டாங்க. பொறுக்கிங்க ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னு இப்ப நாங்க உங்களுக்கு காட்டுறோம். ஏய், எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா. ஐயோ, ஐயோ, நீங்க போகாதீங்க. விடுங்கடா. பாட்டி, பாட்டி, நீ உள்ள போ. நீங்க உள்ள போங்க. பாட்டி, நீ உள்ள போ. அப்பா, ஐயோ, ஐயோ. வெளியே வரக்கூடாது. பாட்டி, நீ உள்ள போன்னு நான் சொன்னேன், நீ போ. கங்கா, சும்மா இரு, சொன்னா மா, கேளு. இருமா, விஜய்க்கு போன் பண்ணலாம். ஐயோ, ஏய், ஆ, ஏய், 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 விடுடா. ஏய், விடுடா. ஏய், ஏய், விடு. ஏய். ஏய், ஏய், ஐயோ, அம்மா, ஏய்.